ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய் பேசுகிறேன். இப்போ என்ன நியூஸ், இப்போ நான் இதுக்காக இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம டிவிகே மாநாடு வந்து 21 மதுரையில் நடக்குது. அதுக்கு நம்ம தளபதி வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி, அங்கங்கே பைப்பு, அதாவது பக்கத்துலேயே நியர்பையே எடுத்து குடிக்கிற மாதிரி, அதே மாதிரி 600 டாக்டருங்க, 150 ஆம்புலன்ஸ் வேணுங்க. ஏன்னா யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக தான் வந்துட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுமாரி உட்காரவங்க சேரில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா க்ரீன் மேட் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஆதவ் அர்ஜுன் சார், அப்புறம் பிரபு அண்ணா, இவங்க எல்லாருமே கூட வந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அங்கே உள்ள ஆளுங்களும் பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா, இது வரைக்கும் எவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து மாநாடு பண்ணியிருக்காங்க, நிறைய மாநாடு பண்ணியிருக்காங்க. காமராஜர் ஐயா, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஐயா, ஸ்டாலின் சார், அதுக்கப்புறம் வந்து அறிஞர் அண்ணா, அவங்க இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் சார், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாநாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு மாநாட்டையும் அந்த அந்த ஊர் மக்கள் வந்து போயிட்டு முன்னாடியே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இவங்க இங்கே தான் நின்று பேசுவாங்க, அங்கே தான் நின்று பேசுவாங்க, இந்த மாதிரி யாருமே ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது. இது வந்து நம்ம தளபதி விஜய் சாருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்காக நான் வந்து இவரை சொல்லி மற்ற யாரையும் நான் வந்து கம்பேர் பண்ணேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் வந்து யாருமே மாநாடுக்கு முன்னாடியே போயிட்டு மாநாடு எப்படி இருக்கும், ஸ்டேஜ் எப்படி போட்டிருக்கோம், அந்த மாதிரி யாரும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஓகேங்களா? பட் இப்போ இவருக்கு நடக்குதுன்னா மக்களுடைய முதல்வராக அவர் இருக்கார் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுக்காக தான் ப்ரூஃப். ஏன்னா நான் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தளபதி சார் தான் போடுவேன். ஏதாவது போடாத ஷார்ட்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை தான் நான் எடுத்து போடுவேன் ஒழிஞ்சு ரிப்பீட்டடாக அதே ஷார்ட்ஸ் நான் போட மாட்டேன் என்னோடய ஷார்ட்ஸில், என்னோடய சேனலில் வந்து. அதே இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொன்னேன், நீ பேசாமல் மாநாடு போ, அங்கே போய் ரிவ்யூ பண்ணு, அங்கே உள்ள ஆளுங்களை வந்து பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்கள போய் நீ பேட்டி எடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஆங்கரோ எதுவும் கிடையாது. அவங்க சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் நமக்கு இங்கே வேலையில் இருக்கும்போது நம்ம லீவ் போட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா 2 பேர்கிட்ட லீவ் எடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் எங்கேயும் நவரும் முடியாது. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு, ஓரமான என்னது பார்த்துடணும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு அது சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு எனக்கு எதுவும் அமையலை. அதனால் நான் போகல. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறேன், நீ வண்டி எடுத்துன்னு போ அங்கே அப்படின்னு. இங்கே நான் மதுரைக்கு எங்கே வண்டி எடுத்துன்னு போயிட்டு நான் எப்போ வீட்டுக்கு வர்றது? ஏன்னா என்ன மாதிரி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போய் பார்க்கணும், தளபதி சாரை பார்க்கணும், லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் போகிறவங்க, மதுரைக்கு மாநாடு போகிறவங்க எல்லாருமே சேஃபாக செக்யூராக இருங்க. மெயினாக கொடை கொண்டு போங்க. ஏன்னா அங்கே எங்கேயுமே இது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஸ்பேஸ் தான். மேடை மட்டும்தான் மேலே அந்த ஷீட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி சேரில் உட்கார எல்லாருமே வந்து கால் ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. கொடை மெயினாக நல்லா பெரிய கொடையாகவே எடுத்துன்னு போயிடுங்க கையில். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி கொடை அம்பரில் எடுத்துன்னு போயிடுங்க. தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போங்க. குளுக்கோஸ் எதுக்கும் கையில் வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர் இல்லாமல் இருக்காதிங்கன்னா அங்கே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே சரியான வெயில் அடிக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கிரவுண்டெல்லாம். அதனால் ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. குளுக்கோஸ் மெயினாக 2க்கு 3 பாக்ஸோ 4 பாக்ஸோ பையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ தண்ணியில் கலந்து குடிச்சிங்க. ஏன்னா அந்த வெயிலை தாங்கிறதுக்கும் உங்கள் உடம்புல சக்தி இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி கொடை வச்சுக்கோங்க. கொடை மெயின், ரொம்ப மெயின். கொடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதி உடம்பு டயர்ட்னஸ் இருக்காது, நல்லாவும் இருக்குது. ஏன்னா அங்கே காற்று அடிக்கிற இடம் தான். பட் வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியாது கொடை இருந்துச்சுன்னா. சரிங்களா? அதுமாரி குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக கூட்டுவாங்க. அதுமாரி நகை நட்டுலாம் எதுவும் போட்டு வராதிங்க யாரும், எந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களும் சரி. நகை நட்டுலாம் போட்டு என்ன சின்னது காணாமல் போயிடும். யாரும் திருட மாட்டாங்க. விஜய் ரசிகர் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவர் அந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு தான் வராங்க. அவர் பேச்சு கேட்குறதுக்கும் அவர் என்ன சொல்ல வரான்னு பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஓகேங்களா? அதனால் குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, அதுமாதிரி லேடிஸ், கல்யாண லேடிஸ், இல்லைனா யங் கேர்ள்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நகை நட்டுலாம் மெயினாக ரொம்ப பெருசாக போட்டு போகாதீங்க. சிம்பிளாக போட்டுன்னு போங்க. சேஃபாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். அதுக்குன்னு அங்கே உள்ள ஆளுங்களை நான் குறை சொல்லலை. நம்ம சைடில் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரேன். சரிங்களா? அதேமாதிரி தளபதி சாரை நல்லா பாருங்கள், அவர் பேச்சு நல்லா கேளுங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான்
போக முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ யாரெல்லாம் இதில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாநாடு போயிட்டு வந்து எனக்கு என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் சொன்னார்னா அப்படிலாங்க சொல்லுங்கள். நான் அது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே லைவ் வீடியோ வரும், நானும் பார்க்க தான் போகிறேன். பட் இருந்தாலும் உங்ககிட்டேருந்து ஒரு ரெக்கக்னேஷன் வரும்ல, தளபதி சார் இதெல்லாம் பேசினாங்க, இந்த பாயிண்ட்லாம் சொன்னாங்க, தளபதி சார் வந்து இத்தனை மணிக்கு வந்தாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்லாம் ஒரு விஷயம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் லைவில் பார்க்க முடியாது. அது நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் வரவங்க ரொம்ப சேஃபாக எப்படி வந்தீங்களோ அதையுமே சேஃபாக வீட்டுக்கு போங்க. நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸு குடலாம் திரும்ப கால் ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வரவங்க வண்டி பார்க் பண்ணுறவங்க கரெக்டாக பார்க் பண்ணிக்கோங்க. யாருக்குமே எந்த ஒரு இடையூறு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் க்ளீன் அண்ட் டீசெண்டாக செக்யூராக போயிட்டு வாங்க. ஏன்னா தளபதி சார் வந்து அப்படி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார், ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கார். ஒரு பட ஷூட்டிங் எப்படி இருக்குமோ அதோட ரொம்ப பிரம்மாண்டமாக மக்களுக்காக பண்ணியிருக்காரு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா அவர் நமக்காக தான் வராரு. ஏன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து இப்படி சடனாக தூக்கி போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் வரவங்க ரொம்ப ரேர். அதில் வந்து நம்ம எம்ஜிஆர் சார் வந்தாங்க, விஜயகாந்த் சார் வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, இப்போ தளபதி சார் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அந்த 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 அவர் அந்த மகுடத்தை தூக்கி போட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, சினிமா மகுடத்தை தூக்கி போட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மதிப்புக்காக தான் அவருக்கு ஓட்டு போடுங்க. நான் கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவேன். ஏன்னா என்னோடய சேனல் நேமே விஜய் அஃபிஷியல் 8454 ஒரு நம்பர், பட் விஜய் அஃபிஷியல் நான் மெயினாக அதுக்காக தான் நேம் வச்சது. சொல்லப்போனால் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி தான் போட்டிருப்பேன். நான் ஒஞ்சி மற்ற நேம் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். விஜய் சார் பற்றி ஃபுல்லாக அவரோட ஷார்ட்ஸு அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து ரொம்பவும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு சினிமாவில். அவர் அந்த படம் வந்து நல்லாவே இல்லைனா கூட அந்த போட்ட காசு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். அதுதான் எங்கள் தளபதியோட இதுவே ஸ்டைலு. மேக்ஸிமம் ஒரு படம் ஹிட் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 95% ஹிட் ஆகிடும். ஒரு 5% மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த படம் போயிருக்காது. ஆனால் போட்ட படம் வந்துடும் ப்ரொடியூசருக்கு. அதுதான் தளபதியோடைய அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் இப்போ அவர் பையன் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சஞ்சய் ப்ரோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நல்லபடியாக போகுங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் வெளிநாட்டில் போயிட்டு அதுக்காகவே டைரக்ஷன் இதெல்லாம் கோர்ஸ்லாம் படித்து அதுக்காகவே டிகிரிலாம் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க போது அதோட மெச்சூர்டு அதோட ஷார்ப்னஸ்லாம் மைண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அவரோட வீடியோவை நான் பார்த்தேன். அப்படியே தளபதி சாரே வந்து டைரக்ஷன் பண்ணி படம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சஞ்சய் அவரை பார்க்குற மாதிரி தோணலை. அவங்க அப்பாவே வந்து டைரக்ஷனாக அந்த அவரோட லுக்கில் அப்படியே இருக்கனால எனக்கு அவர் தான் ஞாபகம் தவிர சஞ்சய் ப்ரோ வந்து எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு என் மைண்டு அப்படி தான் இருக்குது. எல்லா ரசிகருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே இப்போது அஜித் சார் ரசிகர் கூட விஜய் சாருக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இவங்க இந்த ஒரு விஷயத்தையாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் தான் சார். வேறு ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். இதில் வந்து யாரையும் நான் எதுவும் சொல்லவும் வைக்கல. ஏன்னா அதுக்கு எனக்கு அது அனுபவமும் இல்லை, அந்த ரைட்ஸும் கிடையாது. மாநாடு நடக்கிறதுனால நல்லபடியாக நடக்கணும். எல்லோரும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. காலை ஸ்லிப்பர் எப்போவுமே போட்டுக்கோங்க. நகை நட்டெலாம் ரொம்ப போட்டு போகாதீங்க. நான் அவ்வளோ பெரிய மாநாடும் போது லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. மெயினாக கொடை கொண்டு போங்க. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலாகவே கையில் கொடை கொண்டு போயிடுங்க. அது ரொம்ப சேஃப். அதுமாதிரி லேடிஸ்க்கும் தனியாக ரெஸ்ட் ரூம்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு லாரிக்கு வந்து 50 டாய்லெட்டுங்கும் போது மொத்தம் 10 லாரி வருதான். அப்போ எத்தனை வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு லாரிக்கு 50 மேனிக்குன்னா 10னா 500 ரெஸ்ட் ரூமு. ஆனால் லேடிஸ் கன்ஃபார்மாக நம்ம லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே அது பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. பட் அங்கே உள்ள என்ன விஷயம் என்னென்ன பேசியிருக்காங்க, என்ன பாயிண்ட்டுங்கிறத தயவு செஞ்சு என்னோடய சேனலில் என்னோடய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன். பட் உங்களோட ரெகக்னேஷன் உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கேட்குறேன். ரொம்ப நன்றி.